இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மெட்ராஸ் ஐஐடியில் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சென்னையில் உள்ள மெட்ராஸ் ஐஐடியில் காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பயோடெக்னாலஜி, பாலிமர் கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் பாலிமர் போன்ற பாடப்பிரிவில் முதுநிலை அல்லது இளநிலை பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக பொது பிரிவினருக்கு 28 வயதிற்குள்ளும், SC ST பிரிவினருக்கு 30 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு மூலம் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.iitm.ac.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 29ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சிவில் பிரிவில் BE BTech தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 30 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தகுதி மற்றும் மருத்துவ தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் careers.chennaimetrorail.org. என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 10ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. யூகோ வங்கியில் லோக்கல் பேங்க் ஆபீசர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஏதாவது ஒரு துறையில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 20லிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.ucobank.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 175 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 5ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கேரளா கொச்சியில் கப்பல் கட்டும் தளத்தில் காலியாக உள்ள அப்ரெண்டிஸ் பயிற்சியாளர்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண் மற்றும் சான்றிதழ்கள் சரிபார்த்தல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.nats.education.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் என கூறப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.